தலைமை ஆசிரியர் கன்னியாகுமரி மாவட்டத்தில். அவர் ஒரு இந்துவாக இருந்த போதிலும் ஆண்டவர் அவரை ரொம்ப நேசித்தார். ஆகவே அவர் அடிக்கடி தன்னுடைய பிரச்சனை ஊழியக்காரிடத்தில் வந்து சொல்லுவார். ஊழியக்காரர்கள் ஜெபிப்பார்கள், இந்த பிரச்சனை நீங்கிவிடும். பிறகு ஒரு பிரச்சனை வரும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவார். நல்ல அருமையான தீர்க்க தரிசனம் 100க்கு 100 அப்படியே ஆண்டவர் கிருபையால் அவருக்கு நிறைவேறும். ஆண்டவர் அதை செய்வார். அவருடைய பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் பதவியை பிடிப்பதற்காக அநேகர் சூனியம் செய்தார்கள். ஆண்டவர் கிருபையால் எல்லாவற்றையும் உடைத்தார். அவருக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஒரு நாள் போதகர் சொன்னார், ஐயா, நீங்கள் ஆண்டவருடைய அன்பை இவ்வளவு ருசித்து இருக்கிறீங்க. கர்த்தர் எவ்வளோ தீர்க்க தரிசனம் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். ஆனால் நீங்கள் இன்னும் ஞானஸ்தானம் பெறலையே ஐயா. அந்த குறையை ஏன் வைக்கிறீங்க? உலக பிரகாரமான நன்மைகள் மட்டுமல்ல, நித்தியத்துக்குரிய மகிமையின் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறணும். ஆனால் அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னார், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா என்னை கீழ் சாதின்னு சொல்லுவாங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா என்னுடைய உறவினர்கள் என்ன மதிக்க மாட்டாங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா என் ப்ரமோஷன் சலுகைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் என் மேலே இவ்வளோ கிருபை பாராட்டுறார், அது போதும். ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கு பதில் தர்றார். ஆனால் ஞானஸ்தானமே எனக்கு வேண்டாம். வேதத்தை வாசிக்கும்போது சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகுதான் தேவ மகிமையே காண ஆரம்பித்தார்களாம். மேகத்தில் கண்டார்கள் இஸ்ரவேலர். ஆதாம் ஏவாள் இழந்த மகிமை அத்தனை வருஷம் ஜனங்கள் பார்க்க முடியல. அதுக்கு பிறகு அந்த மேகத்தில் தேவனுடைய மகிமையை கண்டார்கள். அந்த மகிமையின் மேகம்தான் கடைசி வரை வழி நடத்தினது. அந்த மகிமை தான் அவர்களுக்கு முன் சென்றது. அந்த மகிமை தான் ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பினது. அந்த மகிமை தான் சீனாய் மலையில் இறங்கி நிரப்பியிருந்தது. அந்த மகிமை அந்த ஞானஸ்தானம் பெற்ற பிறகுதான் இஸ்ரவேலர் கண்டார்கள். இந்த ஹெட்மாஸ்டர் சொன்ன உடனே இந்த போதகருக்கு தாங்க முடியாத துக்கமாக இருந்தது. ஏண்டா அவர் அவ்வளவு அவருக்காக ஜெபம் பண்ணுகிறது உண்டு. மனவேதனையோடு, ஆண்டவரே, நீர் இவ்வளவு நேசித்தும் இவ்வளவு குடும்பத்துக்கு அன்பு செலுத்தியும் இந்த ஒரு சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படியிலையே, ஞானஸ்தானம் எடுக்கிறனால இவர் என்ன குறைஞ்சிட போகிறார்? அவர் போனார், அன்றைக்கு வியாதியில் விழுந்தார். அந்த ஹெட் மாஸ்டருக்கு பயங்கரமான அழுகி தோல் சம்பந்தமான நாற்றம் அடிக்கக்கூடிய வியாதி வந்தது. அவருடைய உறவினர்கள் எல்லாரும் அந்த நாற்றத்தை தாங்க முடியாமல், அவருடைய சொந்த மனைவியும் பிள்ளைகளும் கூட அந்த நாற்றத்தை தாங்க முடியாமல் ஊருக்கு வெளியே ஒரு கட்டில் போட்டு ஒரு ஆலமரத்து கீழாக அவரை உட்கார வைத்து அங்கே தான் அவருக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். அவருடைய வேலை பறி போனது. ஒன்று முடியல. உறவினர்களால் வெறுக்கப்பட்டு அவருடைய மரணம் ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஆண்டவர் இரக்கம் பாராட்டி கொண்டே வருவார். ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை என்றால், யோவான் 15 அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என்னுடைய கட்டளைகளை அவன் கீழ்ப்படிய கடவன். அன்பாருக்கேன் அன்பாருக்கேன் அன்பாருக்கேன்னு சொல்லி ஒரு சின்ன காரியத்தை கூட கீழ்ப்படியாமல் இருந்தால் ஆண்டவரை எப்படி உதவி செய்ய முடியும்? ஆண்டவரை எப்படி உதவி செய்ய முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொருளாதார ஆசீர்வாதமாகட்டும், விடுதலையின் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அல்லது விடுதலையின் சுவிசேஷமாக இருக்கட்டும், அவ்வளவும் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் மகிமை சுவிசேஷம் அப்படி அல்ல. அது தற்காலிகமானதல்ல, உலகத்தோடு முடிகிறதல்ல. அது நித்தியமானது, கோடான கோடி வருஷங்களாய் நிலைத்து நிற்கக்கூடியது. அதைத்தான் ஆண்டவர் மகிமை சுவிசேஷம் என்று அழைக்கிறார். அந்த மகிமை சுவிசேஷத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது தாவீதை போல நீங்கள் சந்தோஷமாய் சொல்ல முடியும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா.
நிறந்துள்ள நகரமாம் இயேசு அண்டை பயமின்றி ஓடி நீ வந்திடுவாய். சஞ்சலத்திற்கொரு வழி இல்லையே, சந்ததம் அவர் நம்மை காத்துக் கொள்வார், காத்துக் கொள்வார், காத்துக் கொள்வார். சந்ததம் அவர் நம்மை காத்துக் கொள்வார். கழுகு போல் பறந்து நீ உன்னதத்தில் வாழ்கின்ற ஜீவியம் வாஞ்சித்துக் கொள். காத்திருந்திடுகையில் ஈந்திடுவார் பெருக்கமுள்ள பெலன் மகளுக்கு, மகளுக்கு, மகளுக்கு. பெருக்கமுள்ள பெலன் மகளுக்கு. வருகிலும் பயப்படாதே, விரைந்துன்னை கர்த்தர் தான் காத்திடுவார். யாதொன்றும் உன்னை பயப்படுத்த எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய், விசுவாசிப்பாய், விசுவாசிப்பாய். எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய். அடையும் அந்நாடு சென்று இயேசுவின் மார்பில் நான் ஆனந்திப்பேன். பரமசுகம் தரும் ஊற்றுகளில் பரனோடு நீத்தியம் பானம் செய்வேன், பானம் செய்வேன், பானம் செய்வேன். பரனோடு நீத்தியம் பானம்